தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் செய்யும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. காவி உடை அணிந்து கண்களை மூடி மனமுருக பிரதமர் மோடி வழிபாடு செய்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் கன்னியாகுமரி செய்தியாளர் அருள்குமார். அருள்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து பகவதியம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் படகு துறைக்கு சென்று விவேகானந்தா என்ற சிறப்பு படகு மூலம் விவேகானந்தா நினைவு மண்டபத்திற்கு சென்றார். அங்கு சாரதா கிருஷ்ண பரமகர் போன்ற சிலைகளை வணங்கி அங்கே இருந்தார். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். இந்த காலை அவர் சூரிய உதயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரத்தை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் தியானத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் சிலையின் முன்பு காவி உடை அணிந்து அவர் கண்களை மூடிய நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர் இந்த 45 மணி நேரம் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது இளநீர் மற்றும் உணவு எடுத்துக்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தியானமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை மதியம் அவர் அங்கிருந்து அந்த தியானத்தை முடித்து திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பி அவர் திருவனந்தபுரம் ஹெலிகாப்டர் மூலம் சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 3 தினங்கள் அங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலையில் பலத்த சோதனைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார்.